அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸோட வீக்லியோட லெவல்ஸும், நாளைக்கோட இன்ட்ராடே லெவல்ஸும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ரைடே வந்து லெவல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணல. அது அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வீடியோ போட முடியல. பட் வந்துட்டு அன்னைக்கு WhatsAppல குரூப்ல வந்துட்டு நம்மளோட குரூப்ல வந்துட்டு லெவல் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுபடி பார்த்தீங்கன்னா, அது இன்ட்ராடே அந்த செல் ப்ளோ ஸ்டேபிள் இங்க இருக்கு. இந்த செல் ப்ளோ ஸ்டேபிள் ஆயி, ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு, அது கீழயே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா இன்னைக்கு நடக்கல. இது முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். மார்னிங் ஓப்பனிங் அப்பயே இங்கேருந்து ஆக்சுவலா ஓப்பன் ஆனது 24,669. பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 24,451க்கு கீழ அந்த ரேஞ்சில தான் க்ளோஸ் சொல்லியிருந்தோம். இருங்க நான் வேணா செக் பண்றேன். லோட் ஆகட்டும். சரிங்களா? இது அன்னைக்கு நடந்தது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீக்கோட பை லெவல் அண்டு செல் லெவலு, அப்புறம் மார்க்கெட்டோட ஃபர்தர் அதாவது நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நாங்க போடுறோம். ஓகே. இப்ப மார்க்கெட்டோட க்ளோஸு 24,441 இங்க இல்ல. இங்க பாருங்க. இங்க இருக்கும். க்ளோஸ் இதான் க்ளோஸு. இது வந்துட்டு அந்த மார்க்கெட் அப்ப க்ளோஸ் ஆனது. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் க்ளோஸ் 24,441. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து பையபோ எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ம். 24,603க்கு மேல தான் பையபோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 24,603க்கு மேல தான் பையபோ ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,729ம் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,969மாக இருக்கும். இது ஒரு பை போதும். செல் வேண்டாம். சரிங்களா? இதுக்குள்ள போனதுக்கப்புறம் வேணா 11 வேணா நான் அந்த இன்ட்ராடே லெவல் டிஸ்கஸ் பண்ணும்போது வேணா நானு சொல்லிறேன். இதுதான் வீக்லியோட ஃபர்ஸ்ட் வீக்லியோட லெவல் இது. 24,603க்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும் தான், அதாவது க்ளோஸ் அண்ட் ஓப்பன் 2மே கிடைக்கணும். இன்னைக்கு க்ளோஸ் வச்சதுன்னா, நாளைக்கு ஓப்பனிங் அதுக்கு மேல இருந்தா மட்டும் தான் இந்த டார்கெட்லாம் சாத்தியம். அதுக்கு முந்தின வாரம் நம்ம சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த 2 க்ளோஸ் வச்சது, ஓப்பன்லாம் கிடைச்சது. பட் வந்துட்டு ஃபர்தரா மேல புரியலைன்னா, கீழ அந்த 2 டார்கெட்ட அச்சீவ் பண்ணிருன்னு சொல்லியிருந்தோம். அப்ப 2 டார்கெட் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிருச்சு போன வாரத்துல. ஓகேங்களா? இது வந்துட்டு அப்படியே செல் ப்ளோவும் பார்த்துடலாம். வீக்லி செல் ப்ளோங்கிறது 24,303 கீழ இருக்குது. 24,303 கீழ இருக்குது. அப்ப இதுக்கு இடையில என்ன சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இடையில எதுவும் பிரேக் அவுட் நடக்காது. சைட்வேஸாவே இருக்கும். இந்த 24,303ல இருந்து 603 வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கு. இது 2 ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் பண்ணுச்சுன்னா, அது டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குது. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,177ம் 24,177ம் 23,937மாக இருக்கும். இது வீக்லியோடது. சரி. இந்த 2வது லெவல் வேண்டாம். அத நம்ம 2 டார்கெட் கொண்டு வந்துட்டோம்னா தேவையில்ல. ஓகே. இப்ப அடுத்து நம்ம எப்பயும் போல டிஸ்கஸ் பண்ற இன்ட்ராடே லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும், நாளைக்கு நார்மல் பையபோ அப்படிங்கிறது 24,434க்கு மேல இருக்குது. 434க்கு மேல இருக்குது. மார்க்கெட் அங்க தான் க்ளோஸ் ஆயிருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,546ம் 24,546ம் 24,688மாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா 24,163க்கு மேல பைய போகும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,265ம் 24,406மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொன்னா 24,725க்கு மேல பைய போகும். அதோட டார்கெட் 24,828ம் 24,968மாக இருக்கும். 24,968மாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொன்னா 25,006க்கு மேல தான் பைய போகும். அதோட டார்கெட் 25,046ம் 25,106மாக இருக்கும். சரி, இது பை சைடு லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்ட்ராடேயோட செல் லெவல்ஸு நாளைக்கு நான் அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் லெவலை வச்சு நான் டார்கெட் மாறாது, என்ட்ரி மட்டும் ஒரு சைடு மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அதை நான் காலையில் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுறேன். டார்கெட்ஸ் லெவல்ஸில் எதுவும் மாறாது. ஓகேங்களா? ஓகே. இன்ட்ராடேயில் செல் ப்ளோங்கிறது நார்மல் செல் ப்ளோங்கிறது 24,665 கீழே இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,562ம் 24,422மாக இருக்கும் நார்மலுக்கு. அதுக்கப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,946க்கு கீழே செல் ப்ளோ. அதோட டார்கெட் 24,843 24,703மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 24,384க்கு கீழே செல் ப்ளோ. அது டார்கெட் 24,281 செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,141மாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா 24,103க்கு கீழே செல் ப்ளோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,963 சாரி 24,063 செகண்ட் டார்கெட் 24,003மாக இருக்கும். இதுதான் நாளைக்குரிய லெவல் அண்டு வீக்லியோட லெவல்ஸு. ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்துட்டு நம்ம அந்த ஆட்டோ ட்ரேடிங், அல்கோ ட்ரேடிங் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லெவலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.